இப்ப மோடி உங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கோங்க, அவர் என்ன 500 வருஷமா ஆட போறாரு. அப்ப மன்மோகன் சிங் காலத்துல மாயாவதிக்கு கொடுத்தாங்க, மம்தா பானர்ஜி கொடுத்தாங்க. எடப்பாடியோட ஒரு சிறந்த முதலமைச்சர் சமீப காலில் பார்க்காத அளவுக்கு சிறப்பா பண்ண. அண்ணாமலை மாதிரி அவரும் ஒரு சிறந்த தலைவர் பண்பு இல்லையோன்றது எனக்கு தோணுது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ அரசாங்கம் இப்ப நீங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சார், மாநிலம் அரசு மத்திய அரசு எதிர்த்தா அந்த அரசு எந்த அரசா இருந்தாலும் தோற்கடிக்கப்படணும். நான் மீண்டும் பதிவு செய்யறேன், சித்தராமையா செய்யறது ஒரு தவறான முன்னுதாரணம். இந்தியாவுக்கே ஒரு தவறான முன்னுதாரணம். மதத்தின் பிரியம், மொழியின் பிரியம், ஜாதியின் பிரியம் அதெல்லாம் ஏற்கத்தக்கதாக இந்தியாவின் கட்டமைப்பே உடையும். ஒன்றும் ரொம்ப எவ்வளவு பெரிய தனித்தனியாக சார், நாடே உடைஞ்சு போயிடும், எல்லாவிடமா போயிடும். ஒரு தவறா ஒரு அழுகும் தேகத்தை கொண்ட ஒரு சித்தராமையா ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக ஒரு தவறான ஒரு விஷவிதையை விதைப்பதற்கு சமம் அது. அதை தமிழக அரசு பின்பற்றாததற்கு தளபதி அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. இப்போ திமுகவுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இப்படிதான் நம்ம கடந்த 40-50 ஆண்டுகளாவே டிராவல் பண்ணி பார்த்திருக்கோம். இன்னைக்கு இப்பயும் அதே நிலைதானே இல்ல, அதுக்கான விஷயத்தை தான் பிஜேபி உடைக்குதோங்கிற மாதிரியான ஒரு தோற்றம். இந்த மாதிரி உடைக்கிறேன் நினைச்சுதான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வச்சுக்கிட்டு உங்க தலையில நீங்களே மண்ணு போட்டுக்கிட்டீங்க, உங்க வாயில மண்ணு போட்டாச்சு. நீங்க சொல்றது அண்ணன் சொல்றது உண்மை. நான் பிஜேபியில் பயணிக்கும் போது நான் முதல் சொன்ன வாதமே அண்ணாமலைக்கு நிறைய கோரிக்கைகள் வச்ச எல்லா ஊடகங்கள் வழியாக அண்ணாமலை பத்தி ஒரே ஒரு வரி சொல்றேன், ஒரு சிறந்த அதிகாரி, சிறந்த நிர்வாகி, ஆனால் எந்த காலத்தை கொண்டும் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக. கரெக்டா சொன்னீங்க, நானும் அதான் சொன்னேன். நீ நிர்வாகி, நீ போலீஸ் நீ காவல்துறையா டிஜிபி போடுங்க, தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை டிஜிபி போடுங்க, 1% 1 கிராம் போதை கூட இங்க இருக்காது. ஆனால் இருக்காது. ஆனால் ஏன்னா ஒரு நிமிஷம், 50 பேர் கொண்டது திமுக கூட்டணி, பிஜேபி எதிர்ப்பு. 40 நபர்களை கொண்டது அதிமுக கூட்டணி, அது நியூட்ரல், எதிர்ப்பும் அல்ல, சமயத்துக்கு ஏற்ப அவர்கள் நிலை மாறும். 10 எண்ணிக்கை கொண்ட பிஜேபி. நான் மட்டும் ஆட்சி செய்த அரசியல் செய்த காரணத்தினால் 50+40 கோபேக் மோடியே போச்சு. அந்த 40 எனக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அனைவரும் அவரை ஏத்துக்கிட்டாங்க. அந்த சமயத்துல 2 எதிரி, திராவிடம் இல்லாத அரசு உங்களுடைய கோட்பாடு தப்பே கிடையாது. அந்த முதல் திராவிடத்தை எதிர்க்கும் போது இவர்களை நீங்க கையில வச்சுக்கணும். இவர்களையும் வச்சுக்காம அவர்களையும் எதிர்த்து இவர்களையும் எதிர்த்து மீண்டும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 10-90 ஆயிடுச்சு. இன்னைக்கு அதிமுக கிட்ட அவங்க நல்ல நிலையில இருந்தாங்கன்னா 40 சீட்டு வந்திருக்கும். இப்ப இந்த 40 சீட்டும் தோத்து போனதுக்கு எடப்பாடி அவர்களே நல்ல லீடரா அந்த மக்கள் எடுத்துக்கலையோ? எடப்பாடியோட ஒரு சிறந்த முதலமைச்சர் சமீப காலில் பார்க்காத அளவுக்கு சிறப்பாக இன்னும் ஒரு படி மேலேறி சொன்னார். காமராஜருக்கு அடுத்தபடியான அளவுக்கு பேசக்கூடிய நாட்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு சிறந்த முதலமைச்சர். ஆனால் அண்ணாமலை மாதிரி அவரும் ஒரு சிறந்த தலைவர் பண்பு இல்லையோன்றது எனக்கு தோணுது. ஏன்னா மோடி அவர்கள் கதவு திறந்திருக்கு, அமித்ஷா அவர்கள் ஜன்னல் திறந்திருக்குன்னு சொல்ல போது தலைமை சொல்லிடுச்சு. அண்ணாமலை பின்னாடி பக்கம் கதவு கூட திறந்திருக்கு. இப்படி அப்படி இருக்கும் போது அவங்க உள்ள வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நான் போய் ஜெயிச்சிடலாம். நான் தமிழக மக்களுக்கு ஒரு 4-5 மந்திரி கிடைச்சிருக்கும், நல்ல திட்டங்கள் கிடைச்சிருக்கும். 1 ரூபாய் வாங்கினா 29 பைசா நிலைமை போய் 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் வாங்கிட்டு வர நிலைமை யூபி மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ அரசாங்கம் பார்த்து கொடுக்குமான்னா இது தொன்று தொட்டு நடக்கிற விஷயம். அப்ப மன்மோகன் சிங் காலத்துல மாயாவதிக்கு கொடுத்தாங்க, மம்தா பானர்ஜி கொடுத்தாங்க, இவரு சந்திரபாபு நாயுடு கொடுத்தாங்க, வாஜ்பாய் தலைமையில் இருந்தாங்க. எந்த ஒரு ஆட்சி நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் யாருடைய ஆதரவு கிடைக்குதோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கறது தான் அரசியல். சரி, இப்ப அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுங்கிறது ஒருதலை பட்சமாகாதா?
வேற வழியில் இட்ஸ் a கேம் ஆஃப் தி பாலிடிக்ஸ், இட்ஸ் கேம் ஆஃப் தி. அப்ப கேம் ஆஃப் தி பாலிடிக்ஸ்னா இப்ப என்னுடைய வேலை என்னுடைய தமிழருக்கு கொடுங்க கேட்கறது ஒரு கேம் ஆஃப் தி பாலிடிக்ஸ் தானே. அப்படித்தானே வீணா பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, நம்ம நிதிஷ்குமார் என்ன வந்தாலும் கொடுப்பாங்க. ஏன் அந்த மாதிரி நம்ம சாதனமா நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வரேன். காலத்துக்கே இருப்ப நம்ம ஒரு இப்ப எதிரியா போனோம். இப்ப மோடி உங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கோங்க, அவர் என்ன 500 வருஷமா ஆட போறாரு. இன்னும் தமிழ்நாடு அடுத்த 10 ஆண்டுல முடிய போகுது. கோடிக்கணக்கான வருஷங்கள் நம்ம உலகம் இருக்க போகுது. நம்ம ஒரு 10 வருஷம் போட்டோமே, நம்மளுக்கு வரட்டுமே 4 மந்திரி, 4 இடத்துல 4 ஒரு 10-15 காமராஜர் கொடுத்த மாதிரி ஒரு நிறுவனம் வரட்டுமே. தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சார், மாநிலம் அரசு மத்திய அரசு எதிர்த்தா அந்த அரசு எந்த அரசா இருந்தா தோற்கடிக்கப்படணும். எனக்கு ஒரு சந்தேகம், இதை முடிச்சிருக்கேன். அதே மாநில அரசு மாநில கட்சிகள் அரசாங்கத்தை மத்திய அரச ஒன்றியம் சொல்ல மத்திய அரசு ஒன்றி போனா நெருங்கி போனா திட்டங்கள் வரும், நிறைய திட்டங்கள் வரும். காமராஜர் அந்த காலத்துல கொட்டாரு நிதியோ திட்டங்கள். அதுக்கு ஒரே காரணம் மத்தியில மாநிலத்திலும் ஒரே கட்சி ஒரே ஆட்சி. அந்த மாதிரி பிஜேபியா இருந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபார்முலா வரணும். இப்ப அண்ணா இந்த இடத்துல இடைமறிக்கிறேன், சொல்லுங்க. இப்போ இந்த திமுக அரசாங்கம் மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய சித்தாந்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் வந்து இன்னைக்கு அவங்க தேவையானதை தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க மாநிலத்துக்கு 40 எம்பி வச்சுக்கிட்டு அழகா ஒரு அவங்க கூட்டணியில் இருந்திருந்தா அவங்களுக்கு எத்தனை எம்பி நம்ம மக்களுக்கு ஒரு திட்டங்கள் வந்திருக்குமே. இப்ப இந்த மக்களுக்கு 5 வருஷம் ஒண்ணும் இல்லாம ஆக்கினதுல திமுக பங்கு மிகப்பெரியதா? ஒரு வருஷம் இல்லைங்க, கடந்த 5 வருஷமும் வரல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சந்திரபாபு நாயுடு ரொம்ப எதிர்ப்பு யாருக்கு? மோடிக்கு. ஆமா, நிதிஷ் ஒரு மாசம் முன்னாடி மீண்டும் வந்தார். ஒரே தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் மாநில மக்கள் சொல்லிட்டு வந்தார். ஆனா நீங்க ஜெயிச்சு அதுதாங்க சூழ்ச்சி, அதுதாங்க சூட்சமோ. மோடி எதிர்ப்புன்ற ஒரு 5 கடந்த முறை சொன்னது போல 5 வரிகள் 5 குரல்களை வச்சுக்கிட்டு 20 அவர் சொல்லியிருக்காரு 200 சீட்டு வரும்னு சொல்லியிருக்காரு. அதிமுக சீட்டை அவர்களிடம் பறிப்போம் சொல்லியிருக்காரு தளபதி. ஆனா அவருக்கும் புரியாத ஒண்ணு சொல்றேன், 234 அவங்க தான். நாங்கெல்லாம் போய் கியூல நின்று வேர்த்து விறுவிறுக்க போய் சாப்பிடாம உருண்டு அங்க செத்தாலும் சாவமே கண்டி நாங்க மோடி நீங்க திட்டம் தான் ஒண்ணு சொல்லிட்டு போய் நாங்க ஓட்டு போட்டு 234 கொடுக்க போறோம். அதுதான் இப்ப மனதில். அப்ப இந்த நிலைமை வந்தா நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு சேதஞ்சிரும், வேலை வாய்ப்பு அதிகரிச்சிரும். சொல்லிட்டு இருக்காரு, படிப்பு வேணாம் மாடு மேய்ங்க ஆடு மேய்ங்க ஊர் மேய்ங்கன்னு சொல்லிட்டு ஒரு 420 அந்த மாதிரி இவர் படிக்க சொல்றாரு. ஆனா வேலை தருவேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. யாரு வேலை தருவேன்னு சொல்றாரு? முதலமைச்சர் அவர்கள் நல்லா படிங்க சோறு போடுறாரு, காமராஜர் மாதிரி வள்ளலார் மாதிரி சோறு போடுறாரு. நல்லா படிங்க படிச்சு முடிங்க, உங்களுக்கான வேலை திட்டத்தை நான் வகுத்து வச்சிருக்கேன். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு உண்டான வேலை திட்டம் எங்கிட்ட இருக்கு. நல்லபடியா மாணவர்களே படிங்க, மாணவ சம்மேளனங்களை படிச்சு முன்னேறுங்கன்னு அப்படி சொல்ல தெரியலையே. ஒரே நிமிஷம் தான், இந்த வேலையில்லா திண்டாட்டம்னு சொல்லிட்டு ஏமாத்தி மக்களை ஏமாத்தி போலி அரசியல் பண்ணாதீங்க. குஜராத்தில் ஒரு வேகன்சி, பாம்பேல ஒரு வேகன்சி, அதுல வந்து இளைஞர்கள் வந்து ஒரு 10,000-20,000 பேர் வந்து உடனே அதை வச்சு அரசியல் வேலையில்லா திண்டாட்டம் அதிகம். தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு 100 வேகன்சி இருக்கு, 10,000 பேர் வந்திருக்கான். உடனே நீங்க என்ன சித்தரிக்கிறீங்கன்னா, அந்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொல்றாரு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. தயவு செஞ்சு 10,000 பேர் வந்து அந்த முட்டி மோதினவன் பட்டியா இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பாடு வழி இல்லாம வரல. அவன் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் அதை விட இந்த வேலை பெஸ்ட் என்ன அஷூரன்ஸ், உங்களுக்கு வேலை உறுதித்தன்மை, அந்த உறுதித்தன்மை கோசம் வரான். முதல்ல ஒரு பேச்சு மாறணும் சார். அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு போனதான் பொண்ணு கொடுப்பேன், டாக்டர் படிச்சாதான் பொண்ணு கொடுப்பேன், இன்ஜினியரா இருந்து பெரிய பெரிய நிறுவனத்துல வேலை செய்ய பொண்ணு கொடுப்பேன். தயவு செஞ்சு எடுங்க. அப்படி பார்த்தா 5% தான் கல்யாணம் ஆகும். நீ 95 பேர் பொண்ணு கொடுப்பேங்கிற கதையெல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அது எப்படி ஆச்சு? இதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு நொடிதான், என்ன நிமிடம் தான். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய வேலை தேடுவது சுகில வேலை செஞ்சாலும் டாபா கடை வச்சாலும் நீங்க வந்து பானிபுரி வித்தாலும் உங்களுடைய அடிப்படை தேவைக்கு வாழ்வாதாரத்துக்கு நீங்க பணம் ஈட்டுறீங்க. ஓலா டிரைவரா இருந்தாலும் எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேலை தான். அதை ஏன் நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க? தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒரு ஆண் மகன் தன் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை அவன் ஒரு துறையிலிருந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றது கூட அது தொழில் ரீதியா போறது வேற. அதை வந்து
செய்யற அத்தனை தொழில் ஏன்னா திருடக்கூடாதுன்னு இப்ப சொல்லவும் முடியாது. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் திருடதான் செய்யுது. இல்ல அவன் திருடு ரிலையன்ஸ்ல இருந்து எல்லாமே எல்லாம் திருடிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கமே திருடுது. அதெல்லாம் அரசாங்கமே கண்ணு தெரியாம வரியை போட்டு திருடதான் செய்யுது. திருட்டுங்கிறதுலாம் இப்ப வரி போட்டு திருடா பரவாயில்ல. ஊழல் எவ்வளவு கேஸ் பாத்தீங்களா? ஊழல் கர்நாடகால பிஜேபி எப்படி தோத்தது? 40%. 40% கமிஷன். இப்போ இங்க இருந்து ஊழல், தமிழ்நாட்டுல வந்த ஊழல் அப்படியே பரவி ராஜஸ்தான் வரைக்கும் போச்சுங்களா? சமூக நீதி, இங்க இருக்கிற சமூக நீதி பரவி ராஜஸ்தான் வரைக்கும் போச்சு. அதே போல 40% அங்க கட்டிங், எது கமிஷன். அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு கமிஷன் இருக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 10வது இருக்கும்ல. ஏன்னா இங்க 0வா இருந்துட்டு அங்க 40 கேட்க முடியுமா? அப்ப காங்கிரஸ் இதுல உடந்தா இருக்கு. இப்ப அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் வந்து குண்டாஸ் எல்லாம் போட்டான ஒரு மிகப்பெரிய தலைவர்கள், காமராஜர்ல இருந்து கக்கன்ல இருந்து மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி, ரொம்ப சிந்திக்க வைக்க வேண்டிய செய்தி. அண்ணாமலை அவர்கள் ஒரு காவல் அதிகாரியா இருந்தவர். அவருக்கு எப்படின்னு தெரியல, இந்த திமுக மந்திரிகளுடைய ஊழல்லாம் கூட வெளியே கொண்டு வந்தாங்க. அவருக்கு பெரிய சோர்ஸ் வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, தமிழ் இவரு இந்த செல்வ பிறந்தைகள் வந்து குண்டாஸ் ஹிஸ்டரி ஷீட் என்று சொல்றாரு. குண்டாஸ்ல போயிருக்காரு. நாங்கெல்லாம் 30 வருஷம் காங்கிரஸ், நான் இருக்கும்போது தான் அவங்களாம் அப்பதான் இணைச்சாரு. அவரை பத்தி தெரியல. விஜயதாரணி எம்எல்ஏ, இப்ப பிஜேபி ஒரு 30-40 வருஷம் காங்கிரஸ். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் தெரியல. செல்வ பிறந்தைகள் காமராஜர் உட்கார்ந்த நாற்காலிங்க, முப்பனார் உட்கார்ந்த நாற்காலிங்க, குமரி அனந்தன் உட்கார்ந்த, எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் உட்கார்ந்த நாற்காலி, அதுல போய் குற்றவாளிகளை உட்கார வைக்கிறது ஒரு காங்கிரஸோட மாஜி காங்கிரஸ்காரனாலே எனக்கு ஏற்றுக்க முடியல. இல்ல அப்படி ஒருவேளை அவர்கள் வழக்கு இருந்து, அரசியல் ரீதியான வழக்கு இருந்து, மக்களுக்காக போராடி வழக்கு இருந்து அந்த மாதிரி தான் பரவாயில்ல சார். அது தவறு என்ற பட்சத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வர்றவரை வரவேற்கிறோம், வரட்டும். அந்த மாதிரி சுதந்திரம் பெற்று தந்த ஒரு கட்சி, தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க. இன்றைக்கும் 50-60 ஆண்டு காங்கிரஸ் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு மௌனமா ஒரு 8-10% வாக்கு இருக்கு. அது அதோட சிறப்பு வந்து அந்த இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ்ல பயணிச்சும் கூட நீங்க காங்கிரஸ் எதிர்ப்பாவே பேசுறீங்களே. காங்கிரஸ் எதிர்ப்புன்னா 30 ஆண்டு காலம் அவங்க இருந்ததுனால அதனுடைய சாதக பாதகங்கள் எனக்கு தெரியும். எதிர்ப்பா பேசல சார். அவங்களுடைய நடைமுறை சுட்டி காட்டுறோம் பாருங்க. எதிர்கட்சி அந்தஸ்தே இப்படி இப்பதான் எதிர்ப்பு. தயவு செஞ்சு சொல்ற கேளுங்க. இப்ப இவரு மோடி அவர்கள் கொஞ்சம் ஒரு படி மேல போய் கடைசி 3-4 பிரிவுல அவர் பிரிவினை உச்சத்துக்கு போயிட்டாரு. அதனாலதான் இந்த 50 சீட் கூட வந்தது. அவர் அந்த பிரிவினையை மட்டுப்படுத்தி இருந்தாருன்னா இவங்களுக்கும் 300 சீட் வந்திருக்கும். இவங்க வந்து 50 தாண்டி இருக்க மாட்டாங்க. அதனால தயவு செய்து இது விபத்தின் காரணமாக வந்த ஒரு வெற்றி. இப்ப 40 காங்கிரஸ் 40 வெற்றி பெற்றார்கள். அது வந்து திமுக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு. சொத்து வரி, மின்சாரம், சட்டம் ஒழுங்கு அவ்வளவு எதிர்ப்பு இருந்தால் 40 எப்படி வந்தது? ஆலை இல்லாத சக்கரை, ஆலை இல்லாத ஊருக்கு எரிப்பம்பு சக்கரை போல இவர்கள் பிரிஞ்சுட்டாங்க. அததான் நாம இதை உடைச்சிட்டாங்க. இப்போ இது சாத்தியமாகுது. இப்ப திருப்பி மறுபடியும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஏடிஎம்கே முயற்சி பண்றாங்களே. அவங்க முயற்சியே தப்பு சார். அவங்க முயற்சியே தப்பு. அதிமுக வந்து விரும்பி கூப்பிடுது. யாரு? பிஜேபி விரும்பி கூப்பிடுது. அவங்க விலைக்கு போறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா ஆகும் வரை எதுக்கு நாய் அடிப்பானே அப்பவே ஒழுங்கா ஒரு வார்த்தை சொல்றாரு. அங்க அதிமுக கூட்டணி கொடி இருக்கு, இங்க திமுக கூட்டணி இருக்கு, கொடி இருக்கு. எங்களுடைய கொடி வந்ததுனால அவங்களால பொறுக்க முடியல, எங்களை எதிர்த்தாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த நிலை இருந்திருந்தா மகிழ்ச்சி. ஆனா இவருன்னா கடைசியில முடிக்கிறாருன்னா கொங்கு மண்டலத்துல சொல்றாரு. அப்ப கொங்கு மண்டலம் தான் தமிழ்நாடா? ஒரு மண்டலத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டு கிராமம் தோறும் இருக்கிற குக்கிராமெல்லாம் இருக்கிற அவங்க இல்லாத காத்து இல்லாத இடம் இருக்கும். அதிமுக தொண்டர்கள் இல்லாத இடம் கிடையாது. அந்த கட்சியை பாய்ச்சிக்கலாமா? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க உன்னை புரிஞ்சுக்கோங்க. விஷத்தை வச்சுட்டு நாய்க்குடி செத்து போச்சு, புலிக்குடி செத்து போச்சு, தயவு செஞ்சு நீங்க என்றைக்கு அதிமுக அண்ணாமலை அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களும் ஒன்றை தெளிவுபடுத்திக்கணும், ஒன்றை புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, ஏடிஎம்கேனுடைய தினகரன், பன்னீர்செல்வம், இந்த 3 பேர் அவங்களுக்கு ஆகாது. யாருக்கு? அதிமுக ஆகாது. அவங்க கூட நீங்க எப்போ உங்களுடைய உறவை துண்டிக்கிறீங்களோ அடுத்த நாளே அதிமுக உங்ககிட்ட இருக்கும். பிஜேபி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க எனக்கும் உங்களுக்கும் ஜென்ம பகை. உங்களுக்கு எழுத்தப்பிள்ளை 3 தனிநபர்கள் அவர் அந்த நபர் என் வீட்டுக்கு வராரு. அவர் வரும்போது பெரிய அளவுல ஒரு உபசரிப்பேன், திட்டம் வச்சிருக்கேன். அதே அந்த வண்டி அவருடைய கார் என்னுடைய ஜென்ம விரோதி உங்க வீட்டு ஏத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா தண்ணி கூட கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க.
போதும்பா வணக்கம்பா நன்றின்னு சொல்லி நான் தான் போட்டிருப்பேன். அந்த 3 பேரை நீங்க விட்டாலே ஒழிய அதிமுக உங்களை நெருங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்களை கூட வச்சுப்பீங்களா? இவங்களையும் உடனே எப்படி வருவாங்க கேட்டா ஒரு உதாரணம் கொடுக்குறீங்க, ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. அவங்க 5% வாக்கு வச்சிருக்காங்க, ஒரு சமுதாய வாக்கு வச்சிருக்காங்க, அது கூட பிரியக்கூடாது. நீங்க 5% கொடுக்குற முக்கியத்துவம் 95 விழுக்காடு வச்சிருக்க எடப்பாடி நீங்க தரணும். இது என்ன பிரச்சனை? 5 ரூபாய் எனக்கு கிடைச்சா 5 ரூபாய் எனக்கு கிடைச்சா இந்த 100 ரூபாய் பொருளை நான் வாங்கிடுவேன் உண்மை. அதனால 5 ரூபாய்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை 95 ரூபாய் வைத்திருக்கிற எனக்கு கொடுக்கலான்னு ஒண்ணுமே வேண்டாம் சார். இப்பயும் தவறாதாங்க போகுது. அடுத்து இப்போ 200 சீட் வரும்னு சொல்றாரு பெருந்தன்மையா. யாரு? ஸ்டாலின். 234 வரும். இன்னும் கேட்டா இந்த திமுக பேரை சொல்லி பாம்பேலயும் பெங்களூர்லயும் கர்நாடகாலயும் ஆந்திராலையும் ஜெயிச்சாலும் ஜெயிக்கணும் இந்த அளவுக்கு இருக்கு. கூடுதலா 234 + 244 வரும். அந்த மாதிரி போயிட்டு அதுக்கு ஒரே காரணம் பிரிஞ்சிரு. அந்த பிளவு அழகாக ஊதி பெருசாகிறாங்க. திமுகவும் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தையும் அப்படியே இது சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நனையுதுன்னு சொல்லிட்டு அழுத கதையா அதிமுகவுக்கு வரிந்து பேசுறாங்க. அவங்க 2 பேர் சேரக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. அதுக்கு இவங்க இடம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒற்றை வழி, தயவு செஞ்சு புரிஞ்சு உங்க தொலைக்காட்சி நான் சொல்றேன், அந்த 3 பேர் நீங்க தள்ளி வைங்க. 3 பேர் நீங்க தள்ளி வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி அதிமுக வந்து உள்ள வந்துடும். அதை பண்ணாம நீங்க அவங்க 3 பேரை கூட வச்சுக்கிட்டு நீங்க அதிமுக என்ன குட்டிக்காரனை போட்டாலும் அவங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வராத நிலை வரைக்கும் உங்களுக்கு மாநில ஆட்சி போச்சு நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவு நினைக்கலாம்? 2026 மாநில ஆட்சிக்கு ஆபத்து. நம்ம அந்த 2026 வெற்றி எதிர்கால பிஜேபி 240 140 ஆகிடும், 100 ஆகிடும். 100 மைனாரிட்டி தான். அதான் காங்கிரஸ் ராகுல் காந்தி இடத்துல வந்துடும். ஆனா குட்டி சவரா நாடு 2 கட்சியை வைத்துக் கொண்டு இவ்வளவு அளவு மீன்களமா இருக்கு, சந்த மாதிரி இருக்கு, சந்த மாதிரி. அதே அவங்க கூட்டணி வந்து இந்திய கூட்டணி வந்துச்சுன்னா 15-20 கட்சி எப்படி இருக்கும்? கடந்த காலத்துல மன்மோகன் சிங் அவர்கள் ராஜாவை கூப்பிடுறாரு, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த 2G விஷயத்துல, தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ண வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, என்னுடைய அதிகாரமே மேலாண்மை கொண்ட அதிகாரம் மத்திய அமைச்சர், அதனால சட்டவிரோதம் இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு நிலையை பண்ணி உலகமே வியக்குகின்ற 2G இன்னைக்கு மறக்காது. 5G வந்துச்சு, ஆனா 2G மறக்கல. 3G மறந்துட்டாங்க, 4G மறந்துட்டாங்க, 2G மறக்கல. அதுக்கு ஒற்றை காரணம், 15 கட்சி இருந்தா பிரதமருக்கு என்ன மரியாதை இருக்கும், அதே மாதிரிதான் இப்பயும் ஆகும். ஏதோ கடவுளுடைய அனுகிரகத்துல இது வந்து ஒரு மீட்பு. இப்ப சின்னம்மா அவர்கள் வந்து இப்ப சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காங்க, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? என்ன அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவங்களை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து ஒருங்கிணைக்கிறாங்க. இப்ப ஏடிஎம்கே வந்து நான் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லி கிளம்புறாங்களே. அவங்கள புரட்சி தலைவியினுடைய ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை சம்பந்தப்படுத்தி பேசின ஆட்கள் சார். என்னுடைய கருத்து உண்டு, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க வந்து அவங்கள வந்து கொலை பண்ணியிருப்பாங்களா, அவங்க மரணத்தை சம்பந்தப்பட்டிருப்பாங்களான்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஒரு உடன்பாடு இருக்கு, அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களை காப்பாற்றி இருக்கலாம். அவங்கள கொலை பண்ணாங்களா, அவங்க சாவுக்கு காரணமா இல்லை, அதுல எனக்கு சொல்றவங்களே என் மேல உடன்பாடு இல்லை. ஆனா இவங்க வந்து காப்பாற்ற தவறிட்டாங்க. அதனாலதான் ஜெயிலு பெயிலு இந்த இல்லைன்னா இன்றளவும் இந்த அம்மா 10 வருஷம் சிஎம் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் ராணி அதை இழந்துட்டாங்க. ஓபிஎஸ் வந்தாரு, ஓபிஎஸ் நீங்க தான் சிஎம் ஆக்குறீங்க, ஓபிஎஸ் சிஎம் ஆக்காம டேரக்டா நீங்களே ஆயிருந்தீங்களா, அன்றைக்கே பிரச்சனை முடிச்சது. ஒருவேளை ஜெயலலிதா அம்மா வந்து நீங்க சொன்ன மாதிரி வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்கு இருந்தா கூட உழைச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்து போய் மறுபடியும் இன்னும் 10 ஆண்டுகள் இவர்களே அதிகாரத்துக்கு உட்பட்டு இருப்பார்களா, அதுக்கு பேசாம இங்கேயே இருந்துட்டோம் நம்ம, அதுக்கு அடுத்து வந்தெல்லாம் கூட ஒரு நினைப்பு கூட இருந்திருக்கலாம். அதானே ஓபிஎஸ் சொல்லி வெளியில வந்தாரு. இந்த மாதிரி சுயநலத்தை தான் அந்த மரணம்னு சொன்னார்ல ஓபிஎஸ். ஆனா இருந்தாலும் அதை நான் உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன், அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால காப்பாற்று சுகர் சார் அந்த மாக்கு. ஆனா நீங்க சொல்றது வந்து சர்க்கரை காப்பாற்றப்படல. ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு சுகர் இருக்கிற பேஷண்ட ஒரு 2 மணி நேரம் எடுத்துரைப்பா நண்பன், நீங்க நண்பியா தான் இருந்தீங்க, 2 மணி நேரம் நடக்க விட்டுருக்கலாம்ல. சுகர் முறுக்கையும் சீடையும் கொடுத்துரு அந்த மாதிரி சொல்றாங்களே. சாகும் வரை பிளேட்ல பெரிய பிளேட்ல வச்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அனுமதிக்கலாமா? அதெல்லாம் அனுமதிச்சீங்க தானே, உங்களை விட்டா வேற ஆள் கிடையாது. இல்லை என்னென்னமோ நடந்திருக்கு, என்னென்னமோ சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. மோடி அவர்கள் அவங்க ஆளெல்லாம்
போயஸ் கார்டில் தங்க வச்ச கதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது தயவு செய்து தவறு நடந்து போச்சு. இனிமே ஏடிஎம்கே கன்சாலிடேட் ஆயிடுத்துங்க. 99 விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், செயற்குழு, பொதுக்குழு எல்லாம் எடப்பாடி ஏற்றுக்கிட்டாங்க. 3% ஓட்டு வித்தியாசம். ஜெயலலிதா அவர்கள் இல்ல இவங்க 3 பேரும் ஒரே கம்யூனிட்டிக்குனால ஓட்டு பேங்க் கம்மியா இருக்காங்கல்ல. ஒண்ணுமே கிடையாது. 3% ஓட்டுல ஜெயிச்சாங்க. கொஞ்சம் திருப்பி ஆட்சி வந்திருக்கும். அதே ஜெயலலிதா அவர்கள் தோக்கும் போது அவங்க பர்கூர்லயே அவங்க தோத்தாங்க. அந்த தோற்பு அதுக்கும் சொல்லி ஜெயலலிதாவுடைய ஆளுமை வரை இந்த ஆளுமை வரை. ஆனா வியக்கத்தக்க வாக்கு 3%. இப்ப எடப்பாடி கட்டமைச்சே வச்சிருந்தாலும் அன்னைக்கு பிஜேபி கூட போனது தப்பு. மக்கள் சரியா அன்னைக்கு பிஜேபி கூட போன தப்பு. இன்னைக்கு பிஜேபியை விட்டது தப்பு. அதனால தயவு செய்து அவருடைய இப்ப அவங்க தனித்து இருக்கிறதுக்கு தனித்தா இருப்பாங்களா இல்ல திருப்பி பிற்காலங்கள்ல பிஜேபி 3 பேரை ஒதுக்குனாலே ஒழிய பன்னீர்செல்வம் இந்த தோல்ல உட்கார்ந்துருக்காரு, மோடி அவர்கள் தோல்ல. இந்த தோல்ல வந்து டிடிவி இருக்காரு, தலை மேல சின்னமா இருக்காங்க. அந்த 3 பேர் நீங்க இறக்கி உட்கார வச்சாதான் எடப்பாடி உள்ள வருவார். உள்ள வந்தாச்சுன்னா மாநிலத்தை பிடிச்சாச்சு. மாநிலத்தில் பிடிச்சாச்சுன்னா அடுத்த வாட்டி 240 எவ்வளோ ஆகும்? 340 போகும். எப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுக்க வலம் போறாரு. அப்ப போகும்போது ஒரு முதலமைச்சரா போகும்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. 40க்கு 40, 40க்கு 38, 234 34, 234 170 ஒரு பிம்பம் பெரிய. நீங்க அவரை காலி பண்ணிட்டீங்கன்னா இவர் ஆந்திரா போனோட முதல்ல உன் மாநிலத்தில் ஜெயிச்சு நீங்க வாழ்ந்துவாங்க. இவருடைய சொல் சபையேறாது, வறியவர் சொல் சபையேறாது. அந்த பண்ணணும்னா அந்த மும்மூர்த்திகளை இறக்கி வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துடுவாங்க. அதை செய்யாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான். இப்போ சமீபத்துல பெரிய பெரிய ஆட்கள்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்கு? ஆம்ஸ்ட்ராங் போன்ற பெரிய ஆளுமைகள் வந்து கொல்லப்படுவது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? பாமக நிர்வாகி கொலை, ஒரு வட மாவட்டத்தில் காங்கிரஸ் முக்கியமான ஒரு மாவட்ட தலைவர் இந்த மாதிரி கொலை. இதை நீங்க கண்டே பிடிக்கலையே, அது ரீச் ஆகலையே. அது எப்படி கை கால் கட்டப்பட்ட ஒரு நபர் தற்கொலைன்னு சொல்ற அளவுக்கு எப்படி கையில கம்பி கட்ட தற்கொலை பண்ணிருப்பாரு? ஒருவேளை விஷத்தை குடிச்சிட்டு அவரே கையை கட்டிட்டு படுத்துக்கிட்டாரலாம் அப்படி கூட சொல்லுவாங்களோ? நீங்க அந்த மாதிரி சினிமா எடுங்க, ஓடுதான் பாருங்க. அது ஓடிச்சுன்னா இதை நம்ம முன்னும் எடுத்துப்போம், அது ஓடலன்னா இது லாஜிக்கல விட்டுருவோம். ஒரே எவ்வளவு தூரத்துக்கு பாருங்க அவங்க சொல்றத மக்களை ஆக்குறாங்க தானே. அதாவது மீண்டும் மீண்டும் சொல்றேன் சார், அதை எதை பத்தி ஒரு முட்டையை காட்டுறேன் சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முட்டையை காட்டுறாரு. இந்த முட்டையை வாங்கினா டாக்டர் ஆயிடலாம், இந்த முட்டையை வாங்கினா டாக்டர் ஆயிடலாம். அப்புறம் ஒரு செங்கலை காட்டுறாரு, செங்கலை காட்டினா டாக்டர் ஆயிடலாம். அதை பார்த்து தான் ராகுல் காந்தி இப்போ சிவப்பு புக்கை வச்சு காட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவரை பார்த்து உன்னால நான் கேட்டேன் என்னால. தயவு செஞ்சு நீட்ல என்ன சொல்லியிருக்குன்னா 0 மார்க் எடுத்தா கூட ஒரு 100 சீட்டு இருக்குன்னு வைங்க. அந்த 100 சீட்டு 80 சீட்டு வந்து டாக்டர் மருத்துவ சம்மந்தப்பட்டது, மீறி 20 வந்து நான் கிளினிக்கல், கிளினிக்கல் நான் கிளினிக்கல். அந்த சீட்டு வந்து நிரம்ப மாட்டேங்குது. அது நிரம்பாம போகுது. ஏன்னா எலிஜிபிலிட்டி ஃபேக்டர். இப்போ என்ன பண்றாங்க, நீங்க நீட் அப்பியர் ஆனாவே 700 மார்க்கு வாங்குறவங்கல இருந்து 0 மார்க் வாங்குற வரைக்கும் எல்லாரும் எலிஜிபிள் நீட்டை எழுதிட்டாங்க. அதுக்கு சொல்றது முட்டைக்கு கொடுத்துட போறதுல சீட்டு. முட்டை வரைக்கும் யாரும் வாங்கலன்னா, சீட்டை எடுக்கலன்னா அந்த சீட்டை வீணாக்காம இந்த முட்டை வாங்கினவன் கொடுக்கலாம். இதுதான் அதனுடைய முயற்சி. நீங்க முட்டை வாங்கினா கூட டாக்டர் ஆளான்றது எவ்வளவு பெரிய திசை திருப்ப முயற்சி. உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர்னு சொல்லலாமா அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல? உளவுத்துறை கண்காணிக்காம விட்டுருச்சோ? இல்லைங்க, 3 தடவை கமிஷன் மாற்றப்பட்டது காரணம் தானே சொல்றாங்க. 3 தடவை தகவல் கொடுத்துருக்கோம். ஏன்னா கமிஷன் சொல்ற தகவலே வரலன்னு சொல்றாரு. அதுதானே, அது எப்படிங்க நடக்குது? இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய லீடருங்க அவரு, ஒரு கட்சியினுடைய அகில இந்திய கட்சியினுடைய லீடர். அவருடைய இதை வந்து நீங்க எப்படி கொல்லப்படுறாரு? எதற்காக அவர் கொல்லப்படுகிறார்? அது வந்து மிக சொல்றேன் ஆர்காட் சுரேஷன் அதை இதை சொல்லி அதுல பெரிய அரசியல் இருக்கு. ஆருத்ரா நிதி நிறுவனத்தினுடைய 5000 கோடிக்காக நடத்தப்பட்ட கொலைகள்ல இதுவும் அது விசாரணை பண்ணாதான் அது தெரியும். அது வெளியில வந்தா சந்தோஷம். 18 பேர் கைது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பையனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, சரணடைஞ்சு அவன் தான் ஒரு இடத்த என் பொருள் இருக்குன்னு காவல். சின்ன விஷயம், சினிமால எடுத்தா கூட அவனை சுடாத ஏன்னா அவங்க கிட்ட வர வேண்டிய உண்மை தன்மை வர எப்படிதான். ஏங்க ஒரு ராம்குமார் என்ற ஒரு பையன் ஸ்வாதி கேஸ்ல அவன் தீவிரவாதே, அவன் பின்னாடி 200 போலீஸ், 200 போலீஸுங்க. ராம்குமார் இல்ல அப்படி அவனுக்கு போய் அவ்வளவு பெருசு. இவனை
200 பேரை போடலாங்க, போட்டு காப்பாத்திடலாம். இவனை கொன்றதே ஒரு கான்ஸ்பிரசி தானே. எதுக்கோசம் கொண்டாங்க என்னன்னா தெரியல. அதனால இன்னமும் சம்திங் இஸ் ஃபிஷி. தயவு செய்து இரும்புகரம் கொண்டு அரசாங்கம் நடவடிக்கை. நிறைய பேரை வந்து படிக்க வச்சிருக்காரு, லா படிக்க வச்சிருக்காரு, நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறாரு. அவரை பத்தி நான் பேச, அவர் தவறான மனிதராக இருந்தா கூட இந்த அளவுக்கு வெட்டி கொல்லப்பட வேண்டிய அவசியம் மிகப்பெரிய. அவரு முதல்ல அவருடைய அந்த நான் சும்மா நான் வந்து அத்தனை இடத்துல சுற்றுப்பயணம் போறது எனக்கு வணக்கம். பொது வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் அவருடைய பேனரை வச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. செத்து போன மனுஷனுக்கு எங்க கண்ணீர் விடலாம்? இருந்தாரு, அவரை காக்கா பிடிக்கலாம், இது கூட அது கூட இந்த சொல்லணும். இறந்து போயிட்டாங்க, மனுஷனே இல்லைங்க. இன்னைக்கு அவன் பேனரை வச்சுட்டு சாப்பாடை போட்டுக்கிட்டு அப்ப அந்த அளவுக்கு அந்த பகுதி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அப்ப அவருக்கு போய் அவர் துப்பாக்கி லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அன்னைக்கு அவர் இல்லாதனால இந்த இவ்வளவு பெரிய ஆசமாக. தயவு செய்து அரசாங்கம் இனி வரும் காலத்திலாவது இரும்புகரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை காக்கும். ஏன்னா அதுல கொலைக்கு திமுக காரணம் இருக்கான், பிஜேபி அறிவுறுத்தி இருக்கிறா, அதிமுக எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. எப்படிதான் இத ஒரு வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நாட்டுக்கோசம் ஒரு குடும்பத்தை எடுக்கலான்றாங்க. அதே மாதிரி நாட்டுக்கோசம் ஒரு கட்சிக்காரன் ஒரு 2-3 பேர் எடுக்கிறது தப்பே கிடையாது. அப்படி அடுத்த தலைமுறைக்கும் அதை விட்டுட்டு நீங்க சப்ப காட்டி காப்பாற்ற நினைச்சீங்கன்னா மோடி எதிர்ப்பை மட்டும் ஒரு கையில வச்சுட்டு போக கூடாது. ஏன்னு சொல்ல, ராமர் கோயிலை வச்சு 3வது வெற்றி வந்துடலாம் நினைச்சாங்க. ஆனா அந்த ராமர் கோயில் கட்ட தொகுதியிலே தோத்துட்டாங்க. தயவு செஞ்சு 1.5 லட்சம் பிஜேபியில நேத்து சேர்ந்தவன், கட்சி மாறினவன், துரோகி அத்தனை பேர் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா மோடி அவர்கள் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போயிருக்கேன், 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப காசிக்கு போனேன். உலக 7 அதிசயம் எனக்கு அதிசயம் கிடையாது, காசியினுடைய உருமாற்றம் தான் எனக்கு அதிசயம். அப்பேற்பட்ட காசி மக்கள் இவரும் 1.5 லட்சம் வாக்குல தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. எதற்குமே ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையை நீங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி நீங்க யோசிச்சா நீங்க ஒரு ஆன்டி இந்தியன் தானே. ஆன்டி இந்தியனான்றதுல வேற. ஆனா முதல்ல அப்படி பாத்தீங்கன்னா சார், ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்காரு, ட்ரம்ப் தோத்துட்டாரு. அவர் ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் தான், டெமோக்ராட்டிக்கு ஆன்டி தான். ஆனா அவரை நீங்க தோக்கடிச்சதுனால தாலிபான் உருவாச்சு. ரஷ்யா தாக்குதல் யாரு? உக்ரைன் மேல. தாலிபான் இவங்க பாலஸ்தீன் பாதிப்பு, சைனா குத்தாட்டுல இருந்து அத்தனை இதே ட்ரம்ப் ஜெயிச்சிருந்தா சைனா ஆடி இருக்க முடியாது, உக்ரைன் வார் வந்திருக்காது, பாலஸ்தீன் சண்டை வந்திருக்காது, தாலிபான் நாடே உருவாயிருக்காது. தாலிபான் நாடு இந்த வாரத்துல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு. அதுதான் உலக 800 கோடி மக்களுடைய நல்ல ஆசையில் இருக்கிறது. மீண்டும் வர போறான். தாலிபான் என்ன ஆறான்னு பாருங்க, சைனா என்னன்னு பாருங்க, ரஷ்யா உக்ரைன் ஸ்டாப் ஓவர் நைட்ல சிட்டிக்க போட்டோன்னே ஸ்டாப் ஆகும், அங்க பாலஸ்தீன் ஸ்டாப் ஆயிடும். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த டே ஆன் டிக்ளேரிங் ட்ரம்ப் இஸ் த சக்சஸ்ஃபுல் வின்னர் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி பாயும். அங்க அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் தான். சில சமயத்துல சில பகுதியில டிக்டேட்டர் மோடி இந்த காலகட்டத்துக்கு தேவை சார். நம்ம ஜனநாயக நாடு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இவங்க இந்துத்துவ அதிகம் பேசுறாங்க, அவங்க இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதிகம் செல்லம் கொடுக்குறாங்க. ரெண்டும் சேம் தானே. அவன் பண்ற தப்ப நீ பண்ற தப்புன்னு சொல்ற தைரியம் இல்லையே. ஒரு நாட்டுல ஒரே சட்டம் இருக்கணும்னு சொல்றது என்ன தப்பு? தவறு இல்ல. அதை இவர் கொண்டு வந்தாரு, இது அவங்களே கொண்டு வந்திருக்கணும்ல. அவங்களுடைய வாக்கு வங்கி கோசம் மதமாற்ற சட்டம், கட்டாய மதமாற்றம், அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதுவும் சரி, கட்டாய மதமாற்றம் பண்றீங்க. நான் கிறிஸ்துவருக்கு எதிர்ப்பு அல்ல. என்னோட இயக்கத்துல 30-40 விழுக்காடு கிறிஸ்துவர் இருக்காங்க. யார் தவறு பண்ணாலும் தவறுன்னு சொல்லுவாங்க. இந்து தவறு பண்ணாலும் தப்பு, இஸ்லாமிய தவறு, கிறிஸ்துவர் தப்பு பண்ணாலும் தப்பு. இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தன்னை தானே பக்குவப்படுத்திக்கணும், திருத்திக்கணும். அதை விட்டுட்டு அவங்க செஞ்சா தப்ப விட்டு கொடுத்துருவேன், இவங்க செஞ்சா தப்ப பிடிப்பேன். எவ்வளவு பெரிய தப்பு. அதுல நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய இஸ்லாமிய தம்பிகள்லாம் நிறைய பேர் குருவின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க படிக்கவே மாட்டான். ஆனா அவன் சென்ட் பாட்டில் வச்சிருப்பான், இது வச்சிருப்பான், அது வச்சிருப்பான். ஏன்னா அவன் போயிட்டு எங்கேயோ போயிட்டு அது வந்து ஸ்மக்லிங்ன்றது தப்பு தானே. அது எனக்கே தெரியும் போது, மாணவபுரமா இருக்கும் போது எனக்கே தெரியும் போது அதை ஏன் தவறிச்சு காங்கிரஸ்? அது ஏற்றுச்சு இல்ல, ஊக்குவிச்சது. அது தப்பு இல்லையா? அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது அது ஒரு ட்ரௌசர் மாதிரி போட்டுட்டு சண்டை கோல் சுத்துவாங்க ஆர்எஸ். அந்த மாதிரி இருக்கும்போது கிறிஸ்டியனுடைய மத மாற்றத்தை ஒரு பாதிரியார் சொல்றாரு, நாங்க மாத்துவோங்க, இதுதாங்க எங்களுடைய பணி.
அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்துக்கள் தெய்வங்களை வந்து சாத்தானின் பிள்ளைகள் அதெல்லாம் வந்து சர்ச்சில் வந்து அது பகல்குடி பேச்செல்லாம் ஒரு எடுக்காது. பாரியார் பேசி அதுக்கப்புறம் சீமானு வெளியில சிலுவை போட்டுப்பாரு, சகட்டு மேனிக்கு முருகரை திட்டுவாரு, கிருஷ்ணனை திட்டுவாரு, ராமரை விட்டுட்டீங்களே. வெளியில விபூதி வச்சுப்பார், இங்கே சிலுவை போட்டுப்பார், சுண்ணத்தும் பண்ணிப்பார். அப்படி சொல்லுங்களேன். 3 சுண்ணத்து பண்ணது அது வேண்டாம், அவர் சொன்னது பண்ணிப்பார் சொல்லிடுங்க. சுண்ணத்து பண்ணி பயங்கரம் பண்ணுவார். மதம் சார்ந்து மதத்தை கடந்தவர். இவரு சாடைத்துறை முருகன் நான் சொல்றேன், ஆனா அவங்களாம் மாமாதுரை முருகன் சொல்றாங்க. அவர் சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி ஆண் உறுப்பி அழுகிடுன்ற அளவுக்கு, இந்த வாட்டி அழுகிற அளவுக்கு போயிடுச்சு. ஏதோ ஒரு கட்டு நேரத்தில் ஒரு நல்ல நேரம் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு மதத்தின் பெயரால் பிரிவினை தவிர அதுதான் என்னுடைய. ரொம்ப நேரம் அண்ணன் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க. நீண்ட நேரம் எங்களுக்காக அண்ணன் செங்கை பத்மநாதன் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்த அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி சார்.